இல்லை இல்லை சார், எனக்கு கொடுத்தாங்க சார். ஆனால் மழையில் வந்து என் வீட்டுள்ள தண்ணி வந்தது. 3 நாள் கரண்ட் இல்லாத இருந்தேன். அதே மாதிரி என் வீட்டு உள்ள எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல. அது என்னமோ அவங்க சொல்கிறாங்க 1400 டோக்கன் தான் அதை லிஸ்ட்டில் வந்தது. லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டில் வந்து இல்லை 700 தான் கொடுத்துக்குறாங்க, இன்னும் லிஸ்ட்டில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது என்ன, எல்லாரும் பாதிக்கப்பட்டது எல்லாரும் தான். ரீச் ஆகணும்னா எல்லாருக்கும் சமமாக ரீச் ஆகணும்ல. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா இது என்ன, இது நியாயமாக எனக்கு தெரியலையே. என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். எல்லாமே ரேஷன் கார்டு இருக்குது, பாரம்பரியாக பூர்வீகமாக இருக்கிறவங்க எல்லாமே. ஆமாம், 10 வருஷம் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி போனவங்களாம் டோக்கன் வாங்கிட்டு போகிறாங்க. கேட்டதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த இது இல்லைன்றாங்க. எப்போ அந்த லிஸ்ட் 22ஆம் தேதி சொல்கிறாங்க. 22ஆம் தேதி அந்த லிஸ்ட்டு அதுலேயும் வரலன்னா அவ்வளோதானே. அது தெரியலையே, இவங்க தான் சொல்லணும். அதிகாரிங்க லிஸ்ட்டு போட்டுக்கிறாங்க, எந்த அதிகாரி லிஸ்ட்டு போட்டாருன்னா அதையும் சொல்ல மாட்டேறாங்க. தனி தேங்கி நின்று பெட் வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜெலாம் புது ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. குழந்தைங்கள வச்சு 3 நாள் கரண்ட்டில் தான் நான் கஷ்டப்பட்டேன். நான் வீட்டில் சமையல் செய்யலை. அது அவங்க தான் சொல்லணும், அதிகாரிங்க சொல்லணும். மேலே இருக்க கவுன்சிலரும் யாரோ அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் சொல்ல முடியும். எல்லாம் பாருங்கள், மழையில் வந்து நின்று போகிறாங்க, எதுவும் கிடைக்கல. டோக்கன் இல்லைன்னு பேர் போகும்போது எனக்கு மனசு கஷ்டம். எனக்கு வாங்கிட்டேன், நான் வாங்கிட்டேன். அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்க முடியும். அது எப்படி லிஸ்ட்டில் இல்லாத போய்டும்? எல்லாருமே மாதம் மாதம் ரேஷன் வாங்கி தான் இருக்கிறோம். நானும் வாங்கி தான் இருக்கேன். அந்த மோட்டிவ் எனக்கு தெரியல சார். அதை பற்றி நான் அந்த ஒப்பீனியன் நான் பேசலை. எனக்கு வந்து இந்த நிவாரணம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். நான் ஆட்சியை பற்றி நான் பேசுறதுக்கு நான் வரல. இப்போ நிவாரண நிதி வந்து நமக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணுன்றதை நான் பேசுகிறேன். ஆமாம், அது என் வீட்டு உள்ள என்னோட சந்து உள்ளவே வந்து எனக்கு கொடுத்துக்குறாங்க, இன்னும் 2 பேருக்கு கொடுக்கலன்னாக்கா அது தப்பு தானுங்களா? அது நிர்வாகத்தில் அது தப்பு தானே. அது அதை பேச தான் வந்துக்கிறேன் நான். கேட்டாக்கா அவங்க வந்து 1400 பேரில் வந்து 700 தான் வந்திருக்கு. இப்போ மிச்சம் வந்து அடுத்தது 22ஆம் தேதி அந்த லிஸ்ட்டு வந்து அதில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் அதுலேயும் இல்லைனாக்கா அவ்வளோதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.